அவ்வாறென்றால் இன்று நிரூபித்து காட்டு பிரகலாதா. உன் நாராயணரிடம் உள்ள எந்த சிறப்பு தகுதி என்னிடம் இல்லை என காட்டு. நீங்கள் பயத்தினால் அனைவரையும் அடக்கி ஆள எண்ணுகிறீர்கள். ஆனால் நாராயணரோ பயத்திற்கும் அப்பாற்பட்ட இறைவன். நீங்கள் உலகையே அடக்கி ஆள எண்ணுகிறீர்கள். ஆனால் நாராயணர் இந்த உலகமாகவே உள்ளார். ஆகையினால் உன் நாராயணர் எங்கும் நிறைந்துள்ளாரா? அவ்வாறுதானே நீ கூறுகிறாய்? ஆம் தந்தையே. அவ்வாறென்றால் வெளியே வா நாராயணா, வெளியே வா, என் முன்னால் வா. எச்சரிக்கிறேன் இரண்யகசிபு, உன்னுடைய பாவங்கள் இப்போது எல்லை மீறி சென்று விட்டது. இப்போதும் சமயம் உள்ளது, திருந்திவிடு. தூணிலும் துரும்பிலும் உள்ளாரா? ஏன் வெளியே வர மறுக்கிறார்? என்னவாயிற்று? என்னை பார்த்து பயமாக உள்ளதா? உனக்கு துணிச்சல் இருந்தால் என் எதிரே வா. சுவாமி, அமைதியாக இருங்கள். உன்னுள்ளும் நாராயணர் உள்ளாரா? என் வழியை விட்டு விலகு. என் சவாலுக்கு பதில் கூறு நாராயணா. உன் பக்தனின் நம்பிக்கையை உண்மையாக்கு. என் முன்னால் வா. நாராயணரால் பிரம்மதேவரின் வரத்தின் காரணமாக அசுரராஜா இரண்யகசிப்பை வெல்லுவதற்கு இயலாது. நான் அறிவேன் பிரகலாதா. பலவீனமானவர் உன் நாராயணர். அவ்வளவு எளிதில் அவர் வரமாட்டார். வீரர்களே, பிரகலாதனை இந்த தூணில் கட்டுங்கள். நில்லுங்கள். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது அசுர நாராயணா. மறந்து விடாதீர்கள், நீங்கள் யார் உயிரை பறிக்க எண்ணுகிறீர்களோ அவனுக்குள் என் உயிரும் உள்ளது. இது நாள் வரையில் என்னை ஏறெடுத்து கூட பார்க்காதவள் இன்று என்னையே கேள்வி கேட்கிறாளா? அப்படி என்றால் நீயும் பிரகலாதனை போன்று ராஜதுரோகியாக வேண்டியதுதான். இவளை இழுத்துச் செல்லுங்கள். இந்த பாவியை பார்த்தீர்களா நாராயணரே? தன்னை நல்வழிப்படுத்த முயற்சிக்கும் மனைவியையே துன்புறுத்துகிறான். வேண்டாம், பொறுங்கள் சுவாமி. மேலும் பாவம் செய்யாதீர்கள். பிறகு நீங்களும் உங்கள் பாவங்களும் அழிந்து விடப் போகிறது. அழிவா? தர்மத்தையும் புண்ணியத்தையும் கற்றுக் கொடுக்கும் மகனை கொல்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்தான். குடிமக்களை பயமுறுத்தி அவனே கடவுளாக மாறிவிட்டான். இன்னுமா அவன் பாவம் எல்லை மீறவில்லை? இன்று இவனது நாராயணர் நிச்சயம் இவனை காப்பாற்ற வரமாட்டார். ஒருவேளை அவர் வந்தால் அவரும் நிச்சயமாக அழிவார். கடவுள் இரண்யகசிபுவின் கரங்களால் அழிவான். இவனை கட்டுங்கள். பிரபஞ்சத்தில் பாவம் புண்ணியம் சமநிலையில் இருக்க, தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக, இப்பிரபஞ்சத்தின் நன்மைக்காக லக்ஷ்மி நாராயணன் மற்றொரு அவதாரம் எடுக்கப் போகிறார்.
நீதிக்காக கடமையை காக்க அவதரிக்கப் போகும் நாராயணருக்கு உறுதுணையாக இருக்க லக்ஷ்மி தயாராக இருக்கிறாள். உன்னுடைய நாராயணரை அழை. நீ அவரிடம் பக்தனான நீ மூச்சை விட அவர்தான் காரணம் என்று கூறு. ஆமாம், நீ என்ன கூறினாய்? உன்னுடைய நாராயணர் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ளாரா? தூணிலும் துரும்பிலும் இருப்பாரா? அப்படி என்றால் அவர் இந்த தூணிலும் இருக்க வேண்டும். இந்த தூணிலிருந்து வெளியே வா. இல்லை என்றால் நேரில் வந்து யுத்தம் செய். வீரர்களே, இந்த விசித்திர விலங்கை உடனே சிறைபிடியுங்கள். நீ என்ன வேண்டுமென்றாலும் செய். ஆனால் உன்னால் என்னை கொல்ல முடியாது. பிரம்மதேவரின் வரம் எனக்கு உள்ளது. அதை மீறி உன்னால் என்ன செய்ய முடியும்? எண்ணிப்பார், நீ என்ன வரம் வேண்டினாய்? என்னை மனிதர்களோ தேவர்களோ கொல்லக்கூடாது. என்னை அசுரர்களோ விலங்குகளோ கொல்லக்கூடாது. என்னை பார்,
நான் முழு மனிதனும் அல்ல, ஓர் முழு விலங்கும் அல்ல. உன்னை யாரும் பகல் பொழுதிலோ அல்லது இரவு நேரத்திலோ கொல்லக்கூடாது என்றாய். நான் பகல் வெளிச்சத்திலும் சாகக்கூடாது, இரவு இருளிலும் சாகக்கூடாது. இந்த நேரம் பகலும் அல்ல, இருள் சூழ்ந்த இரவும் அல்ல. இது சாயங்கால வேளை. நீ வேறு என்ன வேண்டினாய்? நீ வீட்டிற்குள்ளும் இறக்கக்கூடாது, வீட்டிற்கு வெளியேவும் இறக்கக்கூடாது. வீட்டிற்குள்ளேயும் சாகக்கூடாது, வெளியேயும் சாகக்கூடாது. நன்றாக பார், இது வீட்டிற்கு உள்ளேயும் அல்ல, வீட்டிற்கு வெளியும் அல்ல. இந்த நடையிலேயே நீ இறக்கப் போகிறாய். ஆனால் நான் வேறொரு வரமும் கேட்டேன். நான் பூமியிலும் வானத்திலும் சாகக்கூடாது. கவலை கொள்ளாதே பாவி இரண்யகசிபு. நான் உன்னை வானத்திலும் கொல்ல மாட்டேன், பூமியிலும் கொல்ல மாட்டேன். உன்னுடைய மரணம் இது இரண்டிற்கும் இடையில் நடக்கும். நான் இப்போது உன்னை என்னுடைய மடியில் வைத்துக் கொல்லப் போகிறேன். இப்பொழுது உன் வரத்தின் இறுதியை நினைத்துப் பார். என்னை இந்த பிரபஞ்சத்தின் எந்த ஆயுதமும் அழிக்கக்கூடாது. உன்னை கொல்வதற்கு என்னுடைய இந்த நகங்களே போதுமானதாகும். இந்த நகங்கள் எந்த விதத்திலும் எப்பொழுதும் ஆயுதமாக கருதப்படுவதில்லை. என்னை மன்னித்து விடுங்கள், கரம் கூப்பி வணங்குகிறேன். என்னை விட்டு விடுங்கள். முடியாது. நாராயணரே, அசுரவேந்தன் இரண்யகசிப்பை மன்னித்து விடுங்கள். அவன் செய்தது மூடத்தனம், அறிவின்மையால் செய்து விட்டான். அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தயவு செய்து இவனை விட்டு விடுங்கள் நாராயணரே. இவரை மன்னித்து விடுங்கள் நாராயணா. என் தந்தைக்கு கருணை காட்டுங்கள். இல்லை. ஒருவன் சிந்திக்காமல் அறியாமல் செய்தால்தான் அது தவறு. இவன் செய்தது பெரும் பாவம். பாவிக்கு அவனுக்கான தண்டனை நிச்சயம் கிடைத்தே ஆக வேண்டும். கொடியவனுக்கு இரக்கம் காட்டப்படுவதில்லை, அவனை மன்னிப்பதுதான் பாவம். மகனே, இவனுக்கு நிறைய வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. இவன் மனம் திருந்துவதற்காக நிறைய வாய்ப்புகள் அளித்தோம். ஆனால் இவன் திருந்தவே இல்லை. இப்போது இவனது முடிவு உறுதியாகிவிட்டது. இவனுடைய சம்ஹாரத்தை நீ பார்க்க கூடாது மகனே. என்னுடன் வா. ஆனால் என் தந்தை கர்ம பலனை ஒருவன் அனுபவித்தே ஆக வேண்டும் பிரகலாதா. இவனது பாவங்கள் எல்லை மீறிவிட்டன. நீ என்னுடன் வா. வா. என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு கருணை காட்டுங்கள். நான் ஒத்துக்கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் மட்டும்தான் கடவுள், நான் ஒன்றுமில்லை. அதர்மம் எப்போதெல்லாம் தலைவிரித்து ஆடுகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக கொடியவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதர்மம் அழிக்கப்படும். அதர்மம் செய்பவன் யாராக இருந்தாலும் தனது குடும்பத்தை எண்ணி பார்த்தால் நிச்சயம் அவன் பாவம் செய்ய மாட்டான். ஆனால் பாவி மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, தன் குடும்பத்தையும் துன்புறுத்துவான்.
உங்களின் துன்பத்திற்கு காரணம் அதுதான். நாராயணரே, நாராயணரே, அமைதி, அமைதி நாராயணரே. அதர்மம் இன்று அழிந்து விட்டது நாராயணரே. பாவி தண்டிக்கப்பட்டு விட்டான். அமைதி, அமைதி நாராயணரே, அமைதி. இன்று மீண்டும் ஒருமுறை லக்ஷ்மி நாராயணர், இந்த பிரபஞ்சத்தை காக்கும் கடவுள், தனது கடமையை செய்துவிட்டார்கள். நீங்கள் இருவரும் தர்மத்தை காக்க, அதர்மத்தை அழிப்பதற்காக அற்புதமான அவதாரத்தை எடுத்திருக்கிறீர்கள். அதர்மத்தை செய்பவர்கள் அனைவரும் இந்த காட்சியைக் கண்டு பயந்து விட்டார்கள். அதர்மத்தை அழிப்பதற்காக, தீயவர்களை ஒழிப்பதற்காக தாங்கள் எடுத்த இந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் எனப்படும். நரசிம்ம அவதாரம் எனப்படும். நரசிம்ம அவதாரம் எனப்படும். இந்த அவதாரத்தில் தேவி லக்ஷ்மி நரசிங்கியாக உதவி புரிந்தார்கள். நான் அவதாரம் எடுத்தது உண்மைதான், லட்சியமும் நிறைவேறியது. ஆனால் இதற்கான ஆதாரம் பக்த பிரகலாதனாவான். அவன் இல்லாமல் இந்த அதர்மத்தை அழிப்பது சாத்தியமற்றதாகும். பக்த பிரகலாதா, தாயே, என் நாராயணர் என்னை அழைக்கிறார். பக்தனை பகவான் அழைக்கிறார் தாயே. நாராயணரே, என்னை மன்னித்துவிடு பிரகலாதா. பிரபஞ்சத்தின் நன்மைக்காக நான் உன்னுடைய தந்தையை அழிக்க நேர்ந்து விட்டது. பகவான் பக்தனின் முன்னால் கரம் கூப்புவதில்லை. பக்தனை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்று அழிந்தது என் தந்தை அல்ல, அதர்மம் தான் அழிந்தது. இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக அது மிகவும் தேவையானதாகும். என் தந்தை மீதிருந்த என் அன்பை வெளிப்படுத்துவதற்காக இனி வாழ்க்கை முழுவதும் தர்மம், நீதி மற்றும் உண்மையின் வழியில் நடப்பேன். உங்களுக்கு உங்கள் பக்தனின் மீது நம்பிக்கை உள்ளதல்லவா நாராயணரே? தர்மத்தை நிலைநாட்ட என் முதல் அடியை நான் நாளை எடுத்து வைப்பேன். நாளை இந்த பூலோகம் முழுவதும் நீதியும் தர்மமும் வெற்றி அடைந்ததற்காக வண்ணமயமாக நாளை ஹோலி கொண்டாடப்படும். இன்று நான் என் தந்தை இறந்ததற்காக துக்கத்தை அனுஷ்டிப்பேன். நாளை தர்மத்தை நிலைநாட்ட ஹோலி கொண்டாடுவேன். நீ பெருந்தன்மை கொண்டவன் பிரகலாதா. உன்னை விட பெருமை வாய்ந்தது உன் பக்தி. பிரபஞ்சத்தில் எப்பொழுதெல்லாம் பக்தியை பற்றி பேசுவார்களோ அப்பொழுதெல்லாம் முதலில் உன் பெயரையே உச்சரிப்பார்கள். நான் நாராயணன். உன்னை போன்ற பக்தனை அடைந்ததால் பெருமை அடைகிறேன்.
குழந்தைகளும் அற்புத அழகும் ஆனந்த குறும்பும் அறிவும் திறமையும் நிறைந்தவர்கள். ஒரு விதத்தில் பார்த்தால் குழந்தைகளின் மனது நீருக்கு சமமானது. அதை நீங்கள் எந்த பாத்திரத்தில் நிறைத்தாலும் நிறைந்துவிடும். அது உறுதியானதல்ல, மிருதுவானது. இந்த இலகிய தன்மைதான் அவர்களுக்கு பலத்தையும் அளிக்கிறது. இத்தகைய மனதை நீங்கள் வாழ்க்கையில் அடைந்தால் அப்பொழுது உண்மையான ஆனந்தம் நிறைந்த வைகுண்டத்தை அடைவீர்கள்.